வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழுக்குள் தேங்கி நின்ற மழைநீரை வெளியேற்றும் நடவடிக்கை. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் கசப தேரர் உள்ளிட்ட குழுவுக்கு விளக்கமறியல் நீடிப்பு. இலங்கையில் தொடர்ந்து உயர்வடையும் தங்கத்தின் விலை. மஹிந்தவின் மகன் யோசிதவுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றின் உத்தரவு. கட்டளையை மீறிச் சென்ற லொரி மீது துப்பாக்கிச்சூடு, போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. மின்வேலியை தகர்த்து ஊருக்குள் புகுந்த யானைகள், அச்சத்தில் மட்டக்களப்பு மக்கள். யாழில் இடம்பெற்ற கோர விபத்து, ஒருவர் பலி, மற்றொருவர் படுகாயம். வாடிக்கையாளர் வேடத்தில் சென்ற பெண் போலீஸ் கையும் மெய்யுமாக பிடிபட்ட கருக்கலைப்பு வைத்தியர். நடந்து சென்ற சிறுவனை மோதிக்கொன்ற லொரி. தபால் பெட்டிக்கு அருகில் சடலம் மீட்பு. கனடாவில் இலங்கையரின் தவறான நடத்தை அதிரடியாக கைது செய்த போலீசார். சீனா மீதான அணு ஆயுத குற்றச்சாட்டு, அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்ட பதிலடி. தொடர்வன விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் செம்மணி மனித புதைக்குழுக்குள் தேங்கி நின்ற மழை நீரை வெளியேற்றும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து இதுவரை 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது 240 மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எலும்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் புதைக்குழுக்குள் தேங்கி நிற்கும் மழை நீரை வெளியேற்றும் நடவடிக்கை இன்று நல்லூர் பிரதேச சபை, யாழ்ப்பாண மாநகர சபையின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மழைநீரை வெளியேற்றிய பிற்பாடு புதைக்குழில் சேற்றுத்தன்மையாக காணப்படுவதால் அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் எதிர்வரும் மார்ச் மாதம் 16ஆம் தேதி தீர்மானிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பிரடவன் செல்லையா 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக மதிப்பிடப்பட்ட பாதீட்டையும் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கும் பலாங்குட கசப தேரர் உள்ளிட்ட குழுவினரை எதிர்வரும் 11ஆம் தேதி வரையில் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருகோணமலை டச்பே கடற்கரைக்கரையில் 2025ஆம் ஆண்டு நவம்பர் 16, 17ஆம் தேதிகளில் சட்டவிரோத புத்தர் சிலை வைத்து கட்டுமானங்கள் மேற்கொண்டதாக கடற்கரை பாதுகாப்பு மற்றும் கடலோர வள மேலாண்மை திணைக்களம் முறைப்பாடு செய்திருந்தது. குறித்த முறைப்பாடு தொடர்பாக பலாங்குட கசபதேர மற்றும் 4 தேரர்கள் உள்ளிட்ட 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பலாங்குட கசபதேரர் உள்ளிட்ட குழுவினர் இன்று நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து எதிர்வரும் 11ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களில் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராம விகாரியின் விகாராதிபதி, திருகோணமலை கல்யாண வம்ச திசதேரர், பலாங்குட கசபதேரர், திருகோணமலை சுகித வம்ச திசதேரர் மற்றும் நந்ததேரர் ஆகியோர் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இன்று தங்கத்தின் விலை சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக அகில இலங்கை நகைய வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளனர். இதன்படி தற்போதைய நிலவரப்படி ஒரு பவுன் 24 கேரட் தங்கம் 3,95,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,65,400 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவருடைய பாட்டி டெய்சி போரஸ் ஆகியோருக்கு எதிரான வழக்கை ஏப்ரல் 24ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி முன்பே இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பண மோசடி தடுப்பதன் கீழ் அவர்கள் குற்றம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு சட்டமா அதிபரால் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான அரச வழக்கறிஞர் ஆக்ஸ்வால்ட் ஃபெரேரா, பிரதிவாதியான டெய்சி போரஸ் விசாரணையை தாங்கும் அளவுக்கு மனரீதியாக தகுதியானவரா என்பது தொடர்பில் கொழும்பு நீதித்துறை மருத்துவ அதிகாரி மூலம் கோரப்பட்ட நிபுணர் மருத்துவ அறிக்கை இன்னும் பெறப்படவில்லை என்று நீதிமன்றம் தெரிவித்தார். அதன்படி தொடர்புடைய விசாரணை அறிக்கை கிடைக்கும் வரை வழக்கை விசாரிக்க வேறு தேதியை வழங்குமாறு அவர் நீதிமன்றத்தை கோரியுள்ளார். அம்பலாங்கொட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆந்தாதுல பிரதேசத்தில் போலீசாரின் கட்டளையை மீறிச் சென்ற லொரியொன்றின் மீது இன்றைய தினம் போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். அம்பலாங்குட திசை நோக்கி பயணித்த சந்தேகத்துக்கு இடமான லொரி ஒன்றை பரிசோதிப்பதற்காக போலீசார் நிறுத்துமாறு சைகை செய்தபோது அந்த லொரி போலீசாரின் கட்டளையை மீறி நிறுத்தாமல் முன்னோக்கி சென்றுள்ளது. இதன்போது போலீஸ் அதிகாரிகள் லொரியை பின்தொடர்ந்து சென்று நிறுத்த முயற்சித்த போது லொரி தொடர்ந்து தப்பியோட முயன்றதால் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றது. குறித்த லொரியை பரிசோதித்த போது அதில் 10 பசுக்களும் 4 எருமை மாடுகளும் இருந்ததோடு அவற்றில் ஒரு பசு கழுத்து அறுக்கப்பட்டு கொல்லப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. லொரியில் இருந்த 2
சந்தேக நபர்கள் 5200 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் லொரியுடன் போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அக்குரசம் மற்றும் பேருவள பிரதேசங்களைச் சேர்ந்த 42 மற்றும் 46 வயதுடையவர்கள் என்றும் போலீசார் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மண்முனை மேற்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மின்வேலியை தகர்த்து கொண்டு நூற்றுக்கணக்கான யானைகள் ஊருக்குள் புகுந்ததால் கிராம மக்கள் பெரிதும் அச்சமடைந்துள்ளனர். இது கரடினாறு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. நேற்று கரடியனாறு பகுதியில் அமைக்கப்பட்ட யானை பாதுகாப்பு மின்வேலியை யானை கூட்டம் ஒன்று வலுக்கட்டாயமாக தள்ளிவிட்டு ஊருக்குள் நுழைந்துள்ளது. நூற்றுக்கணக்கான யானைகள் இவ்வாறு ஒரே நேரத்தில் ஊருக்குள் உலா வருவதைக் கண்ட கிராம மக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தினமும் காட்டு யானைகளின் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலேயே தாம் வாழ்ந்து வருவதாக அவர்கள் கவலை வெளியிட்டனர். இந்த பாரிய யானை கூட்டத்தின் வருகையால் தமது உயிருக்கும் உடைமைக்கும் பாரிய ஆபத்து ஏற்பட்டதாக கூறியுள்ளனர். அண்மை காலமாக இந்த பிரதேசத்தில் யானைகளின் தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் யானைகளை மீண்டும் காட்டுக்குள் விரட்டுவதற்கான பல்வேறு முயற்சிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வட்டக்கோட்டை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு மற்றவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்து இன்று முற்பகல் யாழ்ப்பாணம் வட்டக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பொன்னாலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. பொன்னாலை சந்தையிலிருந்து மாதகல் பக்கம் செல்கின்ற வீதியால் இருவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்தனர். இதன்பொழுது அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரம் நின்ற பனை மரத்துடன் மோதி விபத்து இடம்பெற்றது. இதன்போது ஒருவர் உயிரிழந்ததோடு மற்றவர் படுகாயமுற்ற நிலையில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். களுத்துறை மாவட்டம் பேருவளை பகுதியில் நீண்ட காலமாக இயங்கி வந்த சட்டவிரோத கரக்கலப்பு நிலையம் ஒன்றை போலீசார் அதிரடியாக சுற்றி வளைத்துள்ளனர். இதன்பொழுது வைத்திய அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரி ஒருவர் வாடிக்கையாளரை போல நடித்து கரக்கலைப்புக்காக நேரத்தை முன்பதிவு செய்து கொண்டார். அதைத் தொடர்ந்து களுத்துறை நீதவான் நீதிமன்றின் அனுமதியுடன் நேற்று விசேட போலீஸ் குழுவினர் குறித்த நிலையத்துக்கு சென்றிருந்தனர். அங்கு மாறுவேடத்தில் சென்ற பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கு கரக்கலைப்பு செய்ய தயாரான போது அந்த வைத்தியர் கையும் மெய்யுமாக பிடிபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ரத்தினபுரி உடவளவு தனமல்வில பகுதியில் 13 வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். குறிப்பாக இந்த விபத்து சம்பவம் இன்று காலை இடம்பெற்றது. பேரியில் சந்திப்பதிலிருந்து தனமன்வில நோக்கி அதிவேகமாக சென்ற லொரியொன்று வீதியோரம் நடந்து சென்ற சிறுவன் மீது மோதியுள்ளது. விபத்தில் பலத்த காயமுற்ற சிறுவன் உடனடியாக உடவளவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்து தொடர்பில் லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டார். உடவளவு போலீசார் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தபால் பெட்டிக்கு அருகில் சந்தேகத்துக்கிடமான முறையில் காணப்பட்ட சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சடலமானது களுத்துறை வாஸ்கடுவ பகுதியில் உள்ள தபால் பெட்டிக்கு அருகில் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் அடையாளம் தெரியவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் களுத்துறை வடக்கு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எனினும் சுமார் 60 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கனடா டொரண்டோ நகரில் பெண்களை ரகசியமாக படம் பிடித்த இலங்கையரான யூடியூபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையைச் சேர்ந்த 45 வயதான நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். டொரண்டோவின் ஜூனியர் ஸ்டேஷன் உள்ளிட்ட பொது இடங்களில் பெண்களின் அனுமதியின்றி அவர்களை படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றியதாக குறித்த நபர் குற்றம் சுமத்தப்பட்டார். பாதிக்கப்பட்ட பெண்கள் இதை தட்டி கேட்டபோது அவர்களிடம் குறித்த நபர் அநாகரிகமாக நடந்து கொண்டார். கடந்த டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்ட இவர் கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி ஒன்டாரியோ நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் மீது 4 விதமான குற்றவியல் அச்சுறுத்தல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. டொரண்டோ போலீசார் அவரின் படத்தை வெளியிட்டு இவர் மூலம் பாதிக்கப்பட்டோர் இருப்பின் டொரண்டோ போலீஸ் சேவையை தொடர்பு கொள்ள முடியும் என்றும் வலியுறுத்தல் விடுத்துள்ளனர். இனி சர்வதேச செய்திகள். கல்வான் பள்ளத்தாக்கு மோதலுக்கு பின்னர் சீனா ரகசிய அணு ஆயுத சோதனையை நடத்தியதாக அமெரிக்கா முன்வைத்த குற்றச்சாட்டை சீனா மறுத்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்திய சீன எல்லை மோதலில் 20 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்ட சில நாட்களில் சீனா இந்த ரகசிய சோதனையை முன்னெடுத்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஜெனீவா ஆயுத குறைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அமெரிக்க துணை செயலாளர் தோமஸ் டினானு இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். மேலும் தெரிவித்த அவர் சர்வதேச கண்காணிப்பு அமைப்புகளை தவிர்க்கும் நுட்பங்களை பயன்படுத்தி சீனா தன்னுடைய அணு ஆயுத வெடிப்பு சோதனைகளை மறைக்க முயன்றதாக குற்றம் சுமத்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.